அந்தமான் தீவு போகிறோம். அந்தமான் தீவு ஐலாண்டா? அது ஒரு 2 பேர் வெறும் கப்புள்ஸ் மட்டுமா? ஓகே ஓகே. ஃபன்னாக இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். ஃபன்னா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் டைம் தனியாக போகிறோம் 2 பேரும். எப்பவுமே கேங் எல்லாம் போக மாட்டோம். சம் சுச்சுவேஷன் கேங் வரல. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் கேங் கண்டிப்பாக வந்துடும். சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். பாப்பா வீட்டில் இருக்கிறா, இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்கூல் இருக்குது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி நம்ம இப்போ வந்து வேலை சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நான் கார் ஓட்டிருக்கேன். நம்ம ஏர்போர்ட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூ பார்த்துட்டு வாங்க. ஏரோப்ளைன் ஏறத்துக்கு போயிட்டுருக்கோம். பேர்கள் வந்து நாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃப்ளைட்டு அக்கா ஆர்எஸ் அக்கா வணக்கம். அக்கா ஆர்எஸ் அக்கா இருக்காங்க. வணக்கம் அக்கா. அதாவது அந்தமானுக்கு வந்துட்டோம். எங்களோட கைடு ரீச் பண்ணியாச்சு. அதாவது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் மூலிமா வந்திருந்தோம். ஸோ எல்லாமே அவங்களே இது பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேக்கேஜ் டீட்டெயில் எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காரில் ஏறி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுதான் நம்ம கார் நிற்குது. காரில் போய் ரூமில் போய் முதல் ரெஸ்ட் எடுக்கணும். நேற்று நைட்லேருந்தே தூங்கலை வேறு. சென்னை கார் வேறு ஓட்டிகிட்டு வந்து தூங்கலை. ஃப்ளைட்டில் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், ரூமுக்கு போய் ஃபீல் பண்ணலாம். அம்மா வீடியோ பார்த்துருப்பீங்க. நேற்று நைட்டு நம்ம ஆற்காட்லேருந்து கிளம்பினோம். அதாவது நைட்டு வந்து 12:30க்கு கிளம்புனாங்கிறது. நாங்கள் வந்து 2:30க்கு ஷார்ப்பாக ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். காரில் வந்தோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வருதுன்னா கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்துடுங்க, ஓகேவா? அப்புறம் ஒரு 1 ஹவர் உள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் ஒரு 4 o'clock போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு 5 o'clock ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. ஃப்ளைட் எடுத்து இப்போ நம்ம போர்ட் பாய்லர் அந்த இடம் தான் ஆக்சுவல் அந்தமானோட ஏர்போர்ட் நேமு. அந்த இடத்துக்கு வந்தால் இங்கே ரூம் போட்டாச்சு. அதாவது நம்ம புக் பண்ணது வந்து ஜிடி ஹாலிடேஸில் புக் பண்ணோம். நம்ம பேக்கேஜை தான் வந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரோம். அதுவும் தனியாக வந்திருக்கோம். நானும் சேனும் தனியாக வந்திருக்கோம்.
ஸோ எந்த இடமும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக நான் வந்து டூர் பேக்கேஜில் வந்திருக்கேன். அதோட அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பென்ஸு, ஜிடி ஹாலிடேஸ் அமௌண்ட் பே பண்ணது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக விரிவாக நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. ஸோ இன்றைக்கின்ற மாதிரி இன்றைக்கி காலையில் 7:30 அவுட்பைலர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு நம்மளை பிக்கப் பண்ண கார் வந்துருச்சு. கூட ஒரு கைடு வந்தார். கூப்பிட்டு வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு ஆல்ரெடி ரூம்லாம் போட்டிருந்தாங்க. ரூம் பண்ணிட்டு ஒரு 2 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துருங்க. 2 o'clock மேலே வெளியில் கிளம்பலான்ட்டு சொன்னார். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டோம். ஏர்போர்ட்லேயே ஃப்ளைட்லேயே வேறு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது பத்தின மாதிரி தெரியல. இங்கே வந்து ஒரு 9:30க்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பூரிலாம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு சரி 2 o'clock ஆக போது 1:30 இப்போ ஆல்மோஸ்ட். ஸோ கிளம்பலாம், அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அவங்க கரெக்டாக 2 o'clock வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு இப்போ பார்ப்போம் வாங்க. ஓகேவா? ஹோட்டல் நீங்கள் வந்து ஹோட்டலில் தான் உக்காந்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஹோட்டல் இருக்க ஏரியா. ஓகேவா? ஸ்வேகனா ஹோட்டல் ஸ்வேகனா பார்த்தாங்க. பேக்கிலேருந்து காட்டுறேன். ஹோட்டல் ஸ்வேகனா, அதாவது இதை நம்ம அந்த பேக்கேஜில் புக் பண்ணுறது தான். அவங்க ஒரு 4 or 5 ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பேக்கேஜை பொறுத்து ஒரு 3 டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸில் பேக்கேஜ் இருக்குது. அதில் மிடில் பேக்கேஜ் தான் நான் எடுத்தேன். ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஐயும் வேணாம், லோ எண்டும் வேணாம், மிடிலாக இருக்கணும்ட்டு மிடில் எடுத்தேன். ஸோ அதுக்கான ஹோட்டல் ஹோட்டல் 4-5 ஹோட்டல் சஜஸ்ட் பண்ணாங்க. அதில் இந்த ஹோட்டல் வியூ பண்ணி ஸோ இது எனக்கு ஓகேன்ற மாதிரி தான் எடுத்தேன். நாங்கள் உள்ள ரூம்லாம் போய் பார்ப்போம் வாங்க. இந்த ஹோட்டல் ரிசப்ஷன் ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரே தான். ஸோ பை வாக்கே போயிடுவோம், நோ ப்ராப்ளம். நம்மளுக்கு 102ன்னு நினைக்கிறேன். ஆமாம் 102 சாண்டோவில் தான் இருப்பாங்க. தரடி பேய் மாரி பயமுத்த போகிற சொன்னான் பார்த்தியா இல்லையா? பேய் மாரி தலையை வச்சு போட்டுன்னு பேய் பயமுத்தினுங்கிறா. ஸோ இதுதான் நம்ம ரூமு, நம்ம ஓகே பண்ண ரூமு. இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி ப்ரெட் எல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ அழகாக சின்னதாக ஒரு காம்பேக்டான ஒரு ரூம் தான். ஓகே, இது ஒரு 3 star ஓகே ரேஞ்ச் இருக்குது, சூப்பராக இருக்குது. விண்டோ சைடு ஓகே. ரெஸ்ட் ரூம் பார்த்துக்கலாம். ரெஸ்ட் ரூமும் சூப்பராக தான் இருக்குது, ஒன்றும் குறையில. தண்ணி ஹாட் வாட்டர்லாம் சரியாக வந்தது, சரியான குளியல். வந்து பத்தது இப்போ தாங்க ஏந்தோம். 1 o'clock தான் ஏந்து குளிச்சு ரெடி ஆகணும். இப்போ டைம் 1:45 ஆகிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க 2 o'clock வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி மேலே ரெஸ்டாரண்ட் இருக்கான், அதுக்கு முன்னாடி மதியம் லஞ்சை முடிச்சிருவோம். மக்களே ஹோட்டல்லேருந்து கிளம்பி வச்சு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்ப்போம். ப்ரோ இப்போ எங்கே போகிறோம்? பீச்சா? ஓகே, பீச் போயிட்டுருக்காங்க. பீச் டுடே ஹேவிங் 3 சைட்ஸுங்க. 3 சைட் பார்க்குறோம் இன்னைக்கு. 3 பீச்சு, செல்லுலர் ஜெயிலு, அப்புறம் லைட் ஷோ. ரிட்டர்ன் வரும்போது இல்லைன்னா 12 மணி 1 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிடுவீங்க. மணிக்கான அந்த மியூசியம் ஒன்று இருக்கும், அது ஆதிவாசிகளை பற்றி டோட்டலாக எப்படி இருப்பாங்க, என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன சாப்பிடுவாங்க, அது வேணால் மியூசியம் வேணால் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சயின்ஸ் மியூசியம். அன்னைக்கு நீங்கள் ரோஸ்லாம் டைரக்ட் கவர் பண்ணிக்கிறீங்க. நல்ல பிளேஸ், நீங்கள் போனீங்க நல்லா பார்க்கலாம். ஆண்கள் அதிகமாக தெரியும், க்ளோஸாக தெரியும். அதுக்கு என்ன ஃபுட் வேணால் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஓகே. அது ஜஸ்ட் டைம் வச்சுலாம் அந்த மியூசியம் கவர் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டே ப்ரோ ஃப்ளைட் லைட் 2 o'clock. என்ன ப்ரோ? 2 o'clock ப்ரோ. 9 o'clock செக் அவுட் பண்ணிட்டு 9:30 9 o'clock அந்த 2 மியூசியம் இருக்கு, மிக ஃபேமஸ். ஆதிவாசி மியூசியம், ஓகே, நேவர் மியூசியம். அந்த 2 மியூசியம் கவர் பண்ணிட்டு லஞ்ச் வேணா பண்ணிட்டு டேரக்டாக ஓகே அப்படி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. பட் ப்ரோ பேக்கேஜில் இல்லை, பட் பேக்கேஜில் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா 300 ரூபா பர் பாயிண்ட் போடுவாங்க. சரிங்க, ஓகே. அதையெல்லாம் போட மாட்டாங்க. சரி, ஓகே. வந்துட்டீங்கன்னா ஒரே
அதுக்காக தான் அதனால தான் ஆதிவாசியோடதுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு அதுக்காக ஒரு நாள் பூரா காலைல ஈவினிங் மார்னிங் 6 o'clock ஒரு கேட் ஓப்பன் ஆகுது அதுக்காண்டி நீங்கள் 3 மணிக்கெல்லாம் எழுந்து கிளம்பணும். ஓகே ஒன்று 9 o'clock கேட் ஓப்பன் ஆகுது அது 6 o'clock இறந்துக்கணும். ஆனால் ஒன் சைடு வந்து 110 கிலோமீட்டர் நீங்கள் செக் போஸ்ட் கேட் இருக்காங்க இந்த கேட்டை டைமிங்கில் ஃபாலோ பண்ணணும். ஓகே அன்னெசரி வண்டியை விட மாட்டாங்க. 9 o'clock ஒரு 100 வெஹிக்கல் விட்டாங்கன்னா 6 o'clock ஒரு 100 வெஹிக்கல் விடுவாங்க அந்த மாதிரி. கார்லேருந்து கூட ஆனால் இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? கார் ஓட்டி இறங்க கூட ப்ரோ 80-70 வெஹிக்கல் முன்னாடி போலீஸ் இருக்கும் பேக் சைடு போலீஸ் இருக்கும். இந்த மாதிரி போகும்போது நம்ம போகிறாங்களா ப்ரோ நடந்து போயிட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஸ்லோ மோஷன் இப்படி பார்க்கணும். ஃபோட்டோகிராஃப் பண்ணக்கூடாது அன்னெசரி கொடுக்கக்கூடாது. ஓகே ஓகே அடுத்த வாட்டி வாங்க ப்ரோ. ரிலேட்டிவ் ஃபேமிலியோட பெருசாக வந்தீங்கன்னா ஆதிவாசி பார்க்கலாம். ஓகே ஓகே வரும் கண்டிப்பாக. இப்போ அப்புறம் அவங்களுக்கு ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகே ஓகே சாப்பாடுலாம் அனிமல்ஸ் அடிப்பாங்க இப்போ அடிக்கிறாங்க. பட் இந்த ஸ்நாக்ஸு பிஸ்கெட்ஸு அதிக நாள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் தான் ஃபுட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. மக்களை இங்கே நம்மளை பிக்கப் பண்ண ஒரு கைடு வந்துட்டார். ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காரா க்ரீன் கலர் கேப் போட்டுட்டு அவர் தான். இப்போ வந்து ஒரு பீச் வந்திருக்கோம். இது பேர் ஏதோ சொன்னார் கரெக்டாக தெரியல, அது பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. இதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஜெயிலுக்கு போகிறோம். அந்தமான் ஜெயிலுன்னு சொல்லுவாங்க ஃபேமஸ் அதுதான். அங்கே போகிறோம். ஆதிவாசி பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தார் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அங்கே போகிறதுக்கு ஒரு நாளாக இடமா. ஸோ அது நம்ம பேக்கேஜில் இல்லை. ஏன்னா 1 டேயில் நம்ம நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போனா வரப்போ அது கண்டிப்பாக போகலான்னு அவரே சொன்னார். ஸோ ட்ரை பண்ணுவோம். இப்போ பீச்சை பாருங்கள் மக்களே. ப்ரீ ஷூட்டிங்கா? ப்ரீ ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டு பிளேஸ் தான் போல இது. தேங்க்யூ. बता दो स्पोर्ट्स एक्टिविटीज वेर बेस्ट प्लेस हियर बेस्ट प्लेस 3 प्लेस एक्टिविटी ओके ओके तमिल वातले वा சார் இங்கே 3 ஆக்டிவிட்டி இருக்குது. என்ன கேட்கணும் கேளுங்க ஃபஸ்ட்டு. அதுதான் ஆக்டிவிட்டிலாம் என்ன 3 ஆக்டிவிட்டி இருக்குது எங்கள்கிட்ட. சரிங்களா சார்? 3 ஆக்டிவிட்டி சொல்லிடுறேன். உங்களுக்கு எந்த ஆக்டிவிட்டி பிடிச்சோ நீங்கள் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பேரசிலிங் 20 நாள் க்ளோஸ். 20 நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே இன்றைக்கி தான் பர்மிஷன் கிடச்சிருக்கு. ஓகே நீங்கள் என்ன அங்கே ஃப்ளை பண்ணலாம் பண்ணலாம். இங்கேருந்து ஸ்டீமர் இந்த போட்டில் ஏற்றுவாங்க, இந்த போட்டில் மெயின் போட்டில் ஏற்றுவாங்க. ஓகே மெயின் போட்டு சீதா ஓப்பன் சி வெளியே போயிடும். அங்கேருந்து ஃப்ளை பண்ணப்பாங்க 110 மீட்டர்லேருந்து 150 மீட்டர் ஹைட் கொடுப்பாங்க. 1 to 3 மினிட் ஏரில் டைம் கொடுப்பாங்க. ஓகே 1 by 1 ஃப்ளை 3000 rupees per head வாங்குவாங்க. நீங்கள் வந்து ஒரே கம்பெனி பேரசிலிங் ஒரே கம்பெனி தான், வேறு கம்பெனியே கிடையாது அந்த மண்ணிலே. ஓகே அவங்கள்ட்ட தான் 6 போட்டு இருக்குது. ஆவ்லோக்கு நீர் எல்லா இடத்துலையும் அவங்கள்ட்ட தான் வருது. பார்கனிங்க்கு வேலையில் அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் ரேட்டு 3000. ஓகே 3200 3000 நாங்கள் பண்ணுறோம். சீசனில் 3200 ஆயிரும். ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் அது பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். 1 by 1 ஃப்ளை நனையலாம் மாட்டீங்க. பெரிய போட்டு சோஃபா மாதிரி இருக்கும். 2 பக்கம் நார்மல் உட்காந்து போகலாம். ஜர்க்கெலாம் இருக்காது. கையில் ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம். ஃபுல்லாக ஆர்னஸை டைட் பண்ணுறாங்க. ஒரு பொறுமையாக விடணும். அப்புறமேட்டு எங்கள்கிட்ட ஜெஸ்கி ரைடு இருக்குது. ஜெஸ்கி வந்து 1000 ரைடு 1000 2000 2 ரைடு இருக்குது. 1000 இங்கேருந்து 1000 வரைக்கும் ரைடு ஓட்டி கட்டுவாங்க. அங்கேருந்து உங்களுக்கு ஓட்ட கொடுப்பாங்க. அங்கேருந்து ஒரு நேரம் அந்த பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃபுல் ஹேண்டில் கொடுக்க மாட்டாங்க. சேஃப்டி ஒரு முடிச்சுப்பாங்க. ஆக்சிடென்ட் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே 1000 rupees per head. ஓகே 2000க்கு 5 minutes செல்ஃப் டிரைவ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோ காம்ப்ளிமெண்ட்ரி. ஓகே ஒரு வண்டியில் ஒரு ஆள் தான் போவீங்க. பின்னாடி கேட்டுப்பாங்க. சேஃப்டி லைஃப் ஜாக்கெட். போட்டில் வந்து 2 பாயிண்ட் போவீங்க. 2000 rupees. ஃபஸ்ட்டு ராக் ஐலண்ட் கூட்டு போவாங்க. 3 to 4 minutes டைமிங் கொடுப்பாங்க. அங்கே ஃபோட்டோ எடுத்து திருப்பி ஸ்னேக் ஐலண்ட் வருவீங்க. ஸ்னேக் ஐலண்ட் அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஐலண்டு. 572 ஐலண்ட் ரொம்ப ஸ்மால் ஐலண்ட். அந்த ஐலண்ட் ஒரு 5 minutes கொடுப்பாங்க. கவர் பண்ணிட்டு வரலாம். 10லேருந்து 15 நிமிஷம் ரைடு. உங்களை தவிர யாரும் போட்டில் இருக்க மாட்டாங்க. ஸ்பீடு போட்டு. ஓகே 2000 rupees கப்பல்ஸ். எந்த ரயிலுமே நனைய மாட்டீங்க. போயிட்டு வரலாம். ராக் ஐலண்ட்ல என்ன இருக்கும்? வியூ கவர் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் வியூ கவர் பண்ணலாம். 2 பாயிண்ட் போயிட்டு வரீங்க. வியூ கவர் பண்ணலாம். அதுலேயே 3 பாயிண்ட் ஓப்பன் சி கூட்டிட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வியூ கவர் பண்ணலாம். 25 minutes ரைடு. அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி. எங்கள்கிட்ட டிஎஸ்ஆர் கேமரா இருப்பாங்க. 3 பாயிண்ட் முடிச்சு நீங்கள் வரும்போது ஸ்லோவாக கொண்டு வருவாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் என்னன்னா கம்மியாக ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. 4000 rupees கப்பல்ஸ். 25 minutes ரைடு. ரைட் க்ளோஸ். நம்மளுக்கு 3 என்ன சொன்னாங்க? 315 ரிட்டன். பேராலைடிங் எடுத்துடலாம். ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஜெட்டு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன். 315 சொன்னாங்க. ஆமாம் 350 315 4 o'clock நெக்ஸ்ட் ஜெயில் இதுக்கு போகணுமா? 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓப்பனே ஆகும். அதுதான் அதுக்குள்ளே போகணுமா? அதனால சொல்லுங்க. 5 minutes தான். அப்படிங்களா? இங்கே தான் மேடம் இருக்குது முன்னாடி ஜெயிலு. இந்த பெண்டு இந்த டர்னிங் இன்னொரு டர்னிங் 3வது டர்னிங் ஜெயிலு. டக்குன்னு சொல்லுங்கள். இப்போ என்ன எடுக்க போகிறாங்க? இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள். 2000 ரெஸ்கி ரைடு எடுங்க. 2 பாயிண்ட் போட் ரைடு முடிஞ்சு போயிடும். 20 minutesக்குள்ள கவர் ஆயிடும். ஓகே சரி 4000க்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சு போயிடும் எல்லாம். சரி, okay. 2 ஜெஸ்கி ரைடு 2 போட் ரைடு. ஒரு போட் ரைடு 2 பாயிண்ட் உள்ளது. 20 minutesல ரைடு கிளியர். சரி ஓகேண்ணா. வாங்க. ஐலண்ட் நேம் என்னன்னா
ஸ்னேக் ஐலாண்ட், ராக் ஐலாண்ட். ராக் ஐலாண்டில் அந்த ஸ்டாச்சு இருக்க மாதிரி இருக்குமே அதுங்களா? இப்போ நம்ம ஸ்னேக் ஐலாண்டு ராக் ஐலாண்ட் போயிட்டோம். ஸ்னேக் ஐலாண்ட்னா ஸ்னேக் இருக்குமா? தண்ணி பச்சை கலரில் இருக்குங்க. இங்கே தண்ணி பச்சையில் இருக்குது. இங்கே மட்டும்தான் இருக்கு. இங்கே மட்டும்தான் பச்சையாக இருக்குமா அங்கே தண்ணி? க்ரீன் வாட்டர் தெரியாது. வேறு எங்கேயுமே க்ரீனாக இருக்காதா? இங்கே மட்டும்தான் தண்ணி வாட்டர் க்ரீனாக இருக்குது. வீடியோவில் கரெக்டாக தெரியுதா தெரில. இது ஸ்னேக் ஐலாண்டா? ஆ, பாம்பு இருக்குமா? இருக்கும். ஐலாண்டு பாம்பு மாதிரி இருக்கு. ஆனால் பாம்பு இருக்கு. ஐலாண்டே பாம்பு மாதிரி இருக்குமா? பாம்புனா ரொம்ப டேஞ்சர் பாம்பு. ஆ கடிச்சா பாசிபிள் இல்லை. ஆ, இது ஸ்னேக் ஐலாண்டா? பாம்பு இருக்குமாங்க? பாம்பு மாதிரியே இருக்குமா ஐலாண்டும்? இறங்கி நீங்கள் 2 பேர் நிற்கலாம். நான் வேணா ஃபோட்டோ எடுத்து சரி. நோ ப்ராப்ளம். நல்லா இருக்குல்ல? ஒரு மாதிரி வாட்டர் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்க இங்கே க்ரீனாக இருக்கு. ஓகே. மற்ற அதுதான் ஏன் இங்கே தான் இங்கே ஏன் அந்த மாதிரி இருக்கு? அதாவது ரீசன் தெரியல எனக்கு. புரியல. தண்ணி ஆனால் க்ரீனாக ஏன்னா இங்கே க்ரீனாக இருக்கு, அங்கெல்லாம் நார்மலாக இருக்கு. எங்கே பார்க்க முடியும்? இங்கே தான் க்ரீனாக பார்க்க முடியும். ஓகே. தெரியாது எங்கே இருக்கு. காய்ஸ், பீச் விசிட் முடிச்சுட்டு ஒரு 2 ரைடை முடித்தோம். பிகாஸ் டைம் ஆகிடுச்சு, ஜெயிலுக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்ட்டு 2 ரைடோடு முடிச்சுட்டு இதோ ஜெயிலுக்கு வந்துட்டோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா பொம்மை மாதிரி இருக்குது ஜெயிலு. டாக்குமெண்ட் இது டாக்குமெண்ட் செலுரல் ஜெயில். பால்பானி லைஃப்ஸ் ஆஃப் அடர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது இதுதான் ஜெயிலோட வியூவாப்பா. வந்து இப்போ வந்து இடிச்சிட்டு பேக் சைடில் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க. இப்போ இந்த 3 ஆமாம், இப்போ இந்த 3 மட்டும்தான் இருக்காங்க. அந்தமான் ஜெயில். யார் வேணா கைடு சொல்லின்னு இருப்பாங்கடா இங்கிலீஷில், அதுக்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம். रहते थे, उनमें से कुछ फ्रीडम फाइटर वर्कशेड में काम करते थे, कुछ फ्रीडम फाइटर को जेल से बाहर ले जाते थे। जंगल साफ करना है, सड़कें बनाना, ईंट बनाना, पत्थर तोड़ना, मकान बनाना, तो बाहर का जो काम होता था उसका कोटा फिक्स नहीं था। अंधेरा होने से पहले जेल में वापस आ जाएंगे। लेकिन जेल के अंदर जो काम दिया जाता था इसका कोटा फिक्स रखा था। इतना काम कंप्लीट ना करें तो उनको पनिशमेंट भी मिलता था। बड़ा वर्कशेड अभी से मॉडिफाई करके आधे में फोटो गैलरी बना दिया, सब कुछ बदल दिया। जगह ओरिजिनल है, जो ओरिजिनल फोटो है वहीं पर है। ऐसे बहुत से एक बटन नारियल का सूखा हुआ खोपड़ा उसमें भर करके साइड को बटन लगा दो, बटन लगेगा, एक साइड हो जाएगा, அதுதான் நாட்டுக்கு பதில் மனுஷங்களெல்லாம் வந்து அடிப்பாங்க. இது பொறுத்து செங்கிலிவை போட்டிருக்காங்க, கிராஸ் பார். இது வந்து பார் கட்டரு, இது செயின். இது வந்து கோனி பையில் பனிஷ்மெண்ட் ட்ரெஸ் தான். கோனி பை ட்ரெஸ் போடணும். अपन में निकालो ना உள்ள போய் பார்ப்போம். சந்தியா ஜெயிலுக்கு கூட்டின்னு வந்துட்டேன். நான் கல்யாணம் ஆகி நான் ஜெயிலுக்கு வந்தேன்ல,
இதான் ஜெயிலாண்டி செங்கல்லே கட்டிக்கிறாங்க. அப்போல்லாம் நான் கரண்ட்டாக இருந்துச்சு, இருட்டாக இருக்குன்ற எவ்வளோ ஹைட்டில் ஜன்னல் இருக்கு. எங்கன்னா வெளிச்சமாச்சு படுதா பார்க்குறோம். வெளிச்சமே படலையே. நம்மளுக்கு ஒரு ஜெயில் அதான் கக்கா போகிற இடம் போல. அது பூவா வர இடம். லைட் அடி. பூவா வர இடமோ காஞ்சரிங். ஏய் இது என்னது? அந்த ஒரு சந்து. மொத்தம் எத்தனை செல்லு இருக்கும்? கணக்கே இல்லாமல் வந்துனே இருக்குது. ஆ ஏம்பா மக்களே ஜெயிலை சுற்றி பார்த்துட்டோம். கால் தான் வலிக்குது. அது பாட்டு போயினே இருக்குது காய்ஸ். சுற்றி போயினே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே தான் அது லைட் ஷோ இருக்குது இங்கே. இன்னொரு 15 மினிட்ஸ் கழிச்சு திரும்பி ஆரம்பிப்பாங்க. திரும்பி உள்ளே வரணும். 5 o'clock வரைக்கும் தான் இந்த ஜெயில் ஓப்பனு. 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ வெளியில் போக சொல்லிட்டாங்க. ஸோ வெளியில் போய்ட்டு திரும்பி 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வரணும். டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நல்லா பழைய ஆளுங்கள்லாம் சிறை அடித்து எப்படி இருந்தாங்கன்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே இருக்குது. ஹிஸ்ட்ரியாகவும் எழுதியிருக்காங்க. நிறைய ஹிந்தியில் தான் எழுதிக்கிறாங்க. ஸோ வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் கால் தான் கொஞ்சம் வலிக்குது. எனிவே நெக்ஸ்ட்டு லைட் டான்ஸ் பார்ப்போம். ஓகேவா? லைட் ஷோ பார்க்கணும் நைட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு மறுநாள் வேறு ஊருக்கு போகிறோமா? ஹேவ்லாக் ஐலாண்ட் போகிறோம் நாளைக்கு. ஓகேவா? சரி வாங்க நைட்டு லைட் ஷோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 72, 73 தண்ணி தாங்குது. இது நான் துணிக்குது. வரலாமா? ரெடி போடி நாளே வாங்க. कोई माता की उम्मीदों पे न डाले पानी, जिंदगी भर तो हमें भेज के डाले पानी, जिंदगी भर तो हमें भेज के डाले पानी। आसमां क्या यही बाकी था गजब ढाने को, लाके गुर्बत में रखा है हमें तड़पाने को, तो हमें भेज के काले पानी, जिंदगी भर तो हमें भेज के।
जुल्मों की निशानी लोगों, दरो दीवार पे लिखी है कहानी लोगों। जल्द ही बगावत की लपटों की तपिश शान पड़े अंडमान द्वीप। ஒரு 500 பேர் வந்திருப்பாங்களா? 500 டிக்கெட்டா? கரெக்டாக 500 டிக்கெட்டு. இல்லை 5க்கு மேலே இருக்கு, 5:30க்கு மேலே இருக்கு. அதான் எப்படி சுதந்திரம் வாங்கினோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஜெயிலில் எவ்வளோ அடி மிதி வாங்கினோம் இவங்கிட்ட, பிரிட்டிஷ்காரனுங்கிட்ட அப்படின்ட்டு ஒரு லைட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்தது, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் லைட்டான தூக்கம் வந்துச்சு எனக்கு. இந்த பொண்ணு தூங்கிச்சு, இதுக்காக லாங்குவேஜ் ஒன்லி இஷ்யூ, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. விஷுவல்லாம் சூப்பராக இருந்தது மக்களே. ஸோ எல்லாம் வெளில கிளம்பிட்டோம். இப்போது ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு தூங்கணும். தூக்கம் வருது. அடுத்த ஆமாம் மக்களே, அடுத்த ஷோ வேறு இருக்கு போல இருக்கு. போகிறேன் பார்க்கிங் அங்கே இருக்கான், அங்கே வர சொல்லிட்டாங்க. ஸோ அங்கே போய்டும். இங்கே அந்த வியூ நல்லா ஹோட்டலுக்கு வந்தாச்சு மக்களே, ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன இப்போ வந்து சாப்பிட்டுட்டு செம்மையாக சாப்பிட்டுட்டு தூங்கணும். மார்னிங் 6 o'clockலாம். மதியமே ரைஸ்லாம் நல்லா தான் இருந்தது நான்வெஜ்ஜு. ஆனால் டின்னர் இவங்களே காம்ப்ளிமெண்ட்டாக தரனால நான் கொடுத்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். அது எது இருந்தாலும் சாப்பிட்ருவோம். லிஃப்ட்டில் போகணுமா? ப்ரெஸ் பண்ணலையா? இது இப்போ தான் போனாங்க. வருது. ஓகே, நாளைக்கு வந்து ஹேவ்லாக் பீச் போனோம். ஸோ காலையில் 6 o'clock எழுந்து ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இங்கே பேக் பண்ணிவிட்டு என்னது ஹார்பர் 7:30க்கு க்ரூஸ் ரெடியாக இருக்குங்க. டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஹார்பர் போகணுமா? ஹார்பர் தான் போகணும், கப்பலுக்கு. ஹார்பர் செக் அவுட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு காலையில் இல்லை டின்னர் என்னன்னு பார்த்துட்டு அப்படி நீங்கள் ஒரு வாய் சாப்பிடுவீங்க. ஓகேவா? சரி, டின்னர் என்ன தான் கொடுக்குறாங்கன்னு பார்த்துருவோம். நூடுல்ஸை ஃப்ரை பண்ணிட்டு போட்டுக்கிறோம். அது நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்களா? மேலே இருக்கே அது. மொறுமொறுன்னு இருக்கு, நல்லா தான் இருக்கு. காம்ப்ளிமெண்ட்டாக முதல்ல எடுத்தோடனே சூப் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டடு வந்து சூப் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கா? எனக்கு இதில் இருக்கிற நூடுல்ஸ் பிடிச்சிருக்கு, ஆனால் வெஜ்ஜு சூப்பாக கொடுத்துருக்காங்க, அதான் பிடிக்கும். இது ரசம் ரசம் இல்லைடா, ரசம் எப்படி இவ்வளோ கட்டியாக இருக்கும்? ரசத்தை கட்டியாக வச்சா எப்படி இது? அப்படிதாங்குது. ஆமாம், அதுதான் தெரியல. இது என்னன்னு மக்களே, இது ரசம் தான் மக்களே. ரசம் சாப்பிட்டு தானே கொடுக்கணும். இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டா? அப்புறம் பில்லு கேட்ட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஓகே, கேட்டால் பே பண்ணு.
பே பண்ண ஹார்ட் கொட்டு வச்சிருக்காங்க பாருங்க, ஹார்ட் கொட்டு, கேரட் ஹார்ட். ஃபைனல் டச்சப் ஐஸ் அண்ட் குலோப் ஜாமுன். நைஸ் டின்னருங்க, நல்லபடியாக முடிஞ்சது டின்னரு. என்னப்பா உனக்கு பிடிச்சிருந்துச்சா? சூப்பராக இருந்தது டின்னரு. ஓகே, ஐஸையும் சூப்பு தான் சுமாராக இருந்துச்சு. ஆமாம், சூப்பு தான் சூப்பராக இருந்தது. சரி, ஓகே, லாஸ்ட்டாக ஐஸை சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ரூமில் போயிட்டேன். நாளைக்கு அவலாக்கு போகிறோம், அங்கே மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.